கல்யாணம் அப்படிங்கிறது வருது. 2 விதமான கேட்டகரி இருக்கு. ஒண்ணு அம்மா அப்பா பார்த்து வைக்கிறது, இன்னொன்னு நானா பார்த்துக்கிறேனேன்னு சொல்லிட்டு. இதுல 2லயுமே வெற்றி அடையணுங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை. வம்ச விருத்தி வேணும் அப்படிங்கிறது தானே. அப்ப அதை தான் நம்ம கோத்து விட போறோம் அவர் இன்னைக்கு. ஸோ இதுல காதல் திருமணங்கள் யாருக்கெல்லாம் கைகூடும், இல்ல திருமணம் யாருக்கெல்லாம் கைகூடும், ரொம்ப நாளா தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது, அது எப்படி நிறைவேறும், எந்த ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும், இந்த 2யுமே கேட்டுட்டேன். பதில் ப்ளீஸ். இது நீங்கள் மக்களுக்காக தான் கேட்குறீங்க, அதனால் நான் கண்டிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ உள்ள காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் காதல் திருமணம் தான் நடக்குது, அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. அந்த காலத்தில் வந்து சொந்த பந்தத்திலே ஒரு விழா எடுப்பாங்க, அதில் வரவங்க அதிலே பேசி முடிச்சிருவாங்க. ஒரு விழாவுக்கு வரும்போது அங்கேயே பொண்ணு பேசி நிச்சயம் பண்ணுவோம், நிச்சயம் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாமே நடந்திருக்கு. இப்போ வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க, நிறைய ரிலேஷன்ஷிப்லாம் வந்து இப்போது தள்ளி போயிருக்கு, டிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணலே தனி கொடுத்து தான் வைக்கிறாங்க, அப்போலாம் அப்படி கிடையாது, கூட்டு குடும்பம் தான் இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது பெரும்பாலும் காதல் திருமணம் தான் ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து முக்கால்வாசி பேருக்கு திருமணம் நடந்தது. ஏன்னா இப்போ பயந்துறாங்க எல்லாருமே, பேரண்ட்ஸ் எல்லாமே, ஏன்னா பசங்க போகிறாங்க பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுறாங்க. ஆனால் நல்ல பையன் ஃபேமிலி விசாரித்து பார்த்து பண்ணிடுறாங்க. அப்போது காதல் திருமணம் தான் இப்போ மேக்ஸிமம் நடந்துட்டுருக்கு. அரேஞ்ச் மேரும் இப்போ நிறைய இந்த மேட்ரிமோனி மூலிமா விஷயங்கள் நடக்குது. அதில் நல்லவங்களுக்கு அங்கே கெட்டவங்க அதெல்லாம் பார்த்து ஆலோசனை பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த திருமணம் அல்லது காதல் திருமணம் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எவ்வளோ பார்க்கும்போது துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி இந்த 3 பேருக்குமே வந்து கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படும். இல்லை, திருமணமே நடந்துடும், கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. அதே மாதிரி காதலில் வெற்றி அடைஞ்சு அவங்க அந்த காதல் திருமணமும் கண்டிப்பாக செய்வாங்க. இதில் காதலில் பிரச்சனை வரக்கூடியவர்கள் சிம்ம ராசி, கடகராசி, மிதுனம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுமே எப்பவுமே பிரச்சனையாக தான் இருக்கும். ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து சூரியனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ராசி. அவங்க வந்து கோவப்படுவாங்க, ஒரு விஷயத்தை வந்து யோசனை பண்ணி செய்ய மாட்டாங்க, அதுலேயுமே நிறைய ஃபெயிலியர் வந்துடும். இது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க. அதில் வந்து கை கொடாமல் போயிடும். இது பெரியவங்க பார்த்து வைக்காத வகையில் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி கடகராசிக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிறப்புலேயே வந்து அந்த எல்லா விதத்துலையுமே ஒரு இறக்க சிந்தனை உள்ளதுனால எப்படி சிம்மராசிக்காரங்க கோபத்தினாலையும் ஆணவத்தினாலையும் அதிகாரத்தாலையும் அந்த காதல் முறிவு ஏற்படுதோ, சிம்மராசிக்காரங்க கடகராசிக்காரங்க இறக்க சிந்தனை உள்ளவங்களாலையும் தாயிலும் கொண்டவங்களால சரி பரவாயில்ல போ விட்டுடு அப்படின்னு சொல்லிடுவாங்க, விலகிடுவாங்க, ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும். அப்போ அந்த வகையிலுமே அவங்களே தனக்குத்தானே அந்த தோல்வியை ஏற்றுப்பாங்க கடகராசிக்காரங்க. அதனால அவங்களுக்கும் ஆமாம் செல்ஃப் சாக்ரிஃபைசிங் அப்படி தான் சொல்லலாம், தியாக மனப்பான்மை, அதுக்கு அவங்களுக்கு பிறவிலே வந்த ஒரு விஷயம் அது. அதனால் அவங்க அப்படி எடுத்துப்பாங்க. இதில் மிதுன ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து டபுள் மைண்டட் இருக்கும். எப்பயுமே புதனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு டபுள் மைண்டட் இருக்கும். அதிகமாக படித்தவங்களாலே சந்தியாக யோசிக்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, நிறைய படிச்சுட்டா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்பாங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு டபுள் மைண்டட் வந்துடும். அப்போது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைப்பாங்க, காதல் பண்ணலாமா கல்யாணம் பண்ணலாமா இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து காதல் பண்ணாலும் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும். அந்த காதலை இறைவர்கள் ஏற்றுக்கொண்டு திருமணம் பண்ணுவாங்க. அதனால் இந்த வகையில் பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த காதல் திருமணம் மேக்ஸிமம் கை கூடுறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதகமாக இருக்க ராசிகள் பார்த்தீங்கன்னா கன்னி, சிம்மம், கும்பம் இந்த 3 ராசிக்காரங்களுமே திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் கை கூடுவதற்கு கொஞ்சம் எட்டா கனியாக இருக்கும். அதற்காக கவலைப்பட வேணாம். 1 வருஷன்றது சாதாரண விஷயம்தான், 365 நாட்கள் தான் சொல்லப்படுது. அப்போ ஒரு வருஷத்தில் வந்து நிறைய கிரகங்கள் மார்க்கு சுழற்சிகள் கிரகங்கள் மாறும்போது மற்ற கிரகங்கள்லாம் சுழற்சி ஏற்பட்டு தான் இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன் அவங்கவுங்க சுய ஜாதப்படி பார்க்கலாம். மற்ற கிரகங்கள் இந்த 4 கிரகங்கள் இல்லாமல் மீதி உள்ள 5 கிரகங்கள் சுழற்சியாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அந்த வகையில் கூட ஏற்படக்கூடிய அம்சங்கள்லாம் இருக்குது. அதனால் பயப்பட வேணாம். இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அப்படின்றது தான் விஷயம், தாமதமாக நடக்கும். காதல் திருமணம் கொஞ்சம் பாதகமாக இருந்து தாமதமாகி அதுக்கப்புறம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வருடங்கள் காதலித்து வருவாங்க. அதுக்காகவே வச்சு பார்த்துட்டு பெரியவங்களாம் பார்த்து சரி இவங்க ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னு சொன்னாக்கா உதாரணத்துக்கு ஒரு டைவர்ஸ்னாக்கா உடனே கொடுத்துட மாட்டாங்க. நம்ம கோர்ட்டுக்கு போனால் கூட ஒரு வருடம் வந்து அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு பார்ப்பாங்க, பார்த்து தான் டைவர்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி தான் பெற்றோர்களுமே அவங்கவுங்களே ஜட்ஜாக தான் இருக்காங்க. இப்போ குடும்பத்தில் அவங்க இருந்து பார்த்துட்டு அதில் ஒரு ஜட்ஜு இப்போ 2 ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து 2 ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க பார்த்து இவங்க காதல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்து சோதனை பண்ணி தான் அந்த திருமணத்தை ஏற்று நடத்துவாங்கன்னு சொல்லி இந்த வகையில் இதை முடிச்சு